நான் உங்கள் நிலா. இது சட்டம் ஒரு வகுப்பறை. இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற டாபிக் பார்த்திங்கன்னா, கடன் கொடுக்குறவங்க வந்து அதிகமாக வட்டி கேட்டால் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி தான் பேச போகிறோம். அதை பற்றி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் வந்து கால் பண்ணலாம். லைன் பிஸியாக இருந்தால் 9944010692 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். இந்த கடன் கொடுக்குறவங்க அதிகமாக வட்டி வாங்கினா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்மளுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறதுக்காக நம்ம கூட வழக்கறிஞர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் we have with us யோகேஸ்வரன் சார். வணக்கம் சார். He has more than 15 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. We welcome you to the show, sir. யோகேஸ்வரன் சார், இந்த கடன் கொடுக்குறவங்க அதிகமாக வட்டி வாங்கினா என்ன பண்ணுறதுங்கிறதா நம்ம டாபிக். பட் அதுக்கு முன்னாடி கடன் கொடுக்குறவங்க முக்கியமாக செய்ய வேண்டிய செயல்கள், ப்ரிகாஷனரி மெஷர்ஸ்னால் என்ன, கடன் வாங்குறவங்க செய்ய வேண்டிய மெஷர்ஸ்னால் என்னன்னு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. கடன் கொடுப்பவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நம்ம உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ ஒரு அறிமுகத்தின் அடிப்படையில் நம்ம கடன் கொடுக்குறோம் அப்படின்னும் போது, இப்போ அவங்கக்கிட்டேருந்து நம்ம ஒரு கடன் ஒப்பந்த பத்திரம் ஒன்று, இப்போது பொதுவாக பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு அதிகமான பத்திரங்கள் மட்டும்தான் பயன்படுத்தப்பட முடியும். முதல்ல 20 ரூபாய் பத்திரங்களாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம், அதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு. அதனால் 100 ரூபாய் குறைந்தபட்சம் மதிப்புள்ள பத்திரத்தில் அவங்கக்கிட்ட ஒரு கடன் ஒப்பந்த பத்திரமாக நம்ம எழுதி வாங்கலாம். அதில் பார்த்திங்கன்னா அந்த எவ்வளோ கடன் தொகை கொடுத்துருக்குறோம், அதை எந்த மோடில் கொடுத்துருக்குறோம், அவங்களுக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தோம்னா அந்த பேங்க் டீட்டெயில்ஸோட இந்த கடனை அவங்க எப்போ திருப்ப செலுத்த போகிறாங்க, அதுக்கு உண்டான வட்டி எவ்வளோ அவங்க கொடுக்க போகிறாங்க. ஏன்னா இப்போது சட்டப்படி பார்த்திங்கன்னா ஒருத்தர் வட்டிக்காக கடன் கொடுக்கக்கூடாதுன்னு இப்போ சட்டங்கள்லாம் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கிறதுனால இதை கவர்மெண்ட்டினுடைய அரசாங்கத்தினுடைய பரிந்துரை செய்யப்பட்ட ஒரு குறைந்த வட்டியை அவங்க குறிப்பிடலாம். அதனால் அந்த வட்டி தொகை எவ்வளவு, அதை திரும்ப எத்தனை காலத்துக்குள்ளே அவர் செலுத்த போகிறாரு, இந்த போன்ற முழு விவரங்களோட அதை ஒப்பந்த பத்திரத்தில் அவங்கக்கிட்ட கையெழுத்து வாங்கலாம். ஓகே சார். கடன் வாங்குறவங்க எடுத்துக்க வேண்டிய ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் அப்படின்னா என்ன சார்? கடன் வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா, கடன் வாங்குறப்போ நம்மளுடைய அந்த அவசர தேவைக்காக கடன் கொடுக்குறவங்க கொடுக்க எந்த ஒரு வெத்து பத்திரத்துலேயும் எந்த ஒரு பேப்பர்லேயும் நம்ம சைன் பண்ணி கொடுத்துட்றோம், கையெழுத்திட்டு கொடுத்துட்றோம். அதுவும் இல்லாமல் அவங்க கேட்குற செக்கை ஃபில்லப் பண்ணாமல் கையெழுத்து மட்டும் போட்டு டேட்டோ இல்லைன்னா அந்த தொகையோ ஃபில்லப் பண்ணாமல் செக்கையும் கொடுத்துட்றோம். அந்த மாதிரியான எந்த பூர்த்தி செய்யப்படாத எந்த ஒரு பத்திரங்கள்லையோ செக்கையோ கொடுக்கக்கூடாது. சப்போஸ் கொடுத்தாலும் அதனுடைய பின்பக்கத்தில் என்ன காரணத்துக்காக எவ்வளோ தொகைக்காக இது நம்ம கொடுத்துருக்குறோம், எந்த தேதியில் கொடுத்துருக்குறோம் அப்படின்ற விவரங்களை அதில் குறிப்பிடணும். ஓகே. ஏன்னா அதை மேற்கொண்டு அவங்க சட்ட ரீதியான நடவடிக்கை பின்னாடி நம்ம மேலே அதிகமான வட்டி தொகையை ஃபில்லப் பண்ணி போட்டு நம்ம மேலே எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றதுக்காக நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம். ஓகே சார். ஸோ அந்த அதிகமான வட்டி அது அவங்க ஆக்சுவலி எப்படி சார் பண்ண முடியும்? ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி அதிகமான வட்டி வாங்குறாங்க. அவங்க ஆக்சுவலி கடன் ஒரு 2 லட்சம் வாங்கியிருப்பாங்க, அவங்க வட்டி கட்டி 2 லட்சத்துக்கு மேலேயே கட்டிட்டு போயிருப்பாங்க. ஸோ இதை எப்படி ஆக்சுவலி லீகலாக ஒரு கடன் வாங்குறவங்க தவிர்க்க முடியும் சார்? இப்போ சட்டப்படி பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு நம்ம இந்திய சட்டப்படி இப்போ எவ்வளவு சதவீதம் வட்டி வாங்கலாம்னு சொல்லி எந்த ஒரு சட்டத்துலேயும் தெளிவாக குறிப்பிடப்படலை. அது எல்லா சட்டத்திலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிசர்வ் வங்கியினுடைய அப்போது அந்தந்த காலகட்டத்தில் ரிசர்வ் வங்கி கொடுக்கக்கூடிய அந்த வட்டி விகிதங்களை பேஸ் பண்ணி தான் எல்லா வட்டி விகிதமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது சமீபத்திய சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு சமீபத்திய தீர்ப்பு தேசிய குறை நுகர்வோர் நீதிமன்றம் கொடுத்த 30% மேற்பட்டு ஒரு வங்கி வட்டி வசூலித்தாங்க கிரெடிட் கார்டில். அது செல்லாதுன்னு கொடுத்த உத்தரவு உச்சநீதிமன்றம் மாற்றிட்டாங்க. இல்லை, இது ஆல்ரெடி ஒரு வங்கிக்கும் வங்கியினுடைய அந்த பயனாளர் 2 பேரும் ஏற்படுத்திக்கிட்ட ஒப்பந்தப்படி தான் அந்த கடனை அவங்க வட்டியை வசூலிச்சிருக்காங்க. அதனால் அதை நுகர்வோர் நீதிமன்றம் போயிட்டு அதை மாற்ற முடியாது, ஆல்ரெடி 2 பேருக்குள்ளே ஒத்துக்கிட்ட விஷயந்தான் அது அப்படின்ற அடிப்படையில் அதை தீர்ப்பை மாற்றி கொடுத்துருக்காங்க. அதனால் குறிப்பிட்ட வட்டின்ற ஒரு விகிதம் எங்கேயும் தெளிவாக குறிப்பிடப்படலை. இருந்தாலும் ரிசர்வ் பேங்க்கில் குறிப்பிடக்கூடிய அந்தந்த காலத்துக்கு ஏற்ப அவங்க குறிப்பிடக்கூடிய அந்த வட்டியை அனுசரித்து தான் எந்த ஒரு நபரும் வசூல் பண்ண முடியும். அதே பார்த்திங்கன்னா வங்கிக்கு ஒரு விதமாகவும் தனிநபராக ஒருத்தருக்கு பண்ணக்கூடிய அந்த வட்டி வசூலிக்கும் விதமும் மாறுபடும். வங்கிகள் ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சுப்ரீம் கோர்ட்டு இல்லைன்னா ரிசர்வ் பேங்க்கினுடைய இந்த கைட்லைன்ஸ் படி பண்ணுவாங்க. ஆனால் தனிநபராக இருக்கிறவங்க
அவங்களுடைய அவசர தேவைக்காக வாங்கியிருக்கிறாங்கன்றதுனால அதில் வந்து அதிகமான ஒரு வட்டியை வந்து வசூலிக்க முயற்சி செய்வாங்க. அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வெத்து பேத்திரத்துலேயோ இல்லைனா ஒரு பேப்பர்லேயோ இல்லைனா ப்ரோ நோட்டு இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து பூர்த்தி செய்யப்படாததில் கையெழுத்தை மட்டும் வாங்கி வச்சுருப்பாங்க. பின்னாடி அதை வந்து அதிகமான வட்டிக்கு வந்து அவங்க ஒத்துக்கிட்டதை அதில் ஃபில்லப் பண்ணி சட்ட நடவடிக்கை எடுப்பாங்க. ஓகே சார். தீபன் சார், இப்போ இந்த எக்ஸாபரண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வந்து வாங்குறது அப்படிங்கிறது வந்துட்டு அதில் ஏதாச்சும் டைப்ஸ் இருக்கா சார்? ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. அதாவது உங்களுக்கு ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குன்னே தனியாக ஒரு ஆக்டே இருக்குது. ஓகே. எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் 2003 அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமே வந்து இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து அந்த ஆக்ட் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வட்டி அப்படின்றது வந்து மீட்டர் வட்டி, ஹவர்லி வட்டி, ஒன் ஹவருக்கு, அப்புறம் டெய்லி வட்டி, கந்து வட்டி, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து தண்டல், இப்படிலாம் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் வந்து இதில் தான் வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஆமாம். அதாவது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஒரு அதிக வட்டின்னு சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து டிட்டர்மைன் பண்ணும் இதுதான் வட்டி. ஒரு லோன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக்யூர்டு லோன், அன்செக்யூர்டு லோனு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ அப்போது செக்யூர்ட் லோனுன்னு சொல்லும்போது நம்ம ஒரு அசெட் பேஸ் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 9% மேக்ஸிமம் சீலிங் இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு அன்செக்யூர்ட் லோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12% சீலிங் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஐயில் வந்து உங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்கும்போது பேங்க் ரேட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து இது உங்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் மாற்றுவாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை. பட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மணி லெண்டர்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருந்துச்சு. அந்த ஆக்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பேசிக்காக வந்து அதிக வட்டி கொடுத்தா என்ன தவறு, பெனாலிட்டி என்ன, இதெல்லாம் வந்து டிட்டர்மைன் பண்ணி வச்சுருந்தாங்க உங்களுக்கு. ஸோ இப்போ எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் வந்து எப்போ ரொம்ப 2003 உங்களுக்கு இந்த எல்பிஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். ஸோ இந்த கான்செப்ட்டுக்கு அப்புறமா ஸ்லோவாக ரேபிட் டெவலப்மெண்ட் 2000க்கு அப்புறமா வந்துச்சு. ஸோ அப்போ பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுக்கு நிறைய பணம் தேவைப்படுறதுனால இந்த டெய்லி வட்டிலாம் வந்து மீட்டர் வட்டி இந்த மாதிரிலாம் வந்து மக்கள்கிட்ட வந்து வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த ஆக்டை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கு தண்டனையும் வந்து விதிச்சிருக்கிறாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். யோகேஸ்வரன் சார், ஆக்சுவலி நமக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் இருக்குது சார். ராணி ஃப்ரம் செங்கல்பட்டு. அவங்க கேட்டிருக்கிற கேள்வி என்னென்னா வந்துட்டு அவங்க வந்து கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடன் அடைக்கிறதுக்காக வந்து இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து வந்து கடன் வாங்கி அதுங்க கொடுத்துருக்காங்க. என்ன இருக்குது, அவங்க செகண்ட் கடன் வாங்கினவங்க கிட்ட வந்து செக் 2 கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே பிளாங்க் செக் கொடுத்துருந்துருக்காங்க. இப்போ அதை வச்சுட்டு ஒரு 2 வருஷம் கழித்து என்னை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நான் போட்டு கேஸ் போட்டுருவேன் அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். ஸோ அதுக்காக வந்துட்டு உங்களுடைய அறிவுரை கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. இப்போ உடனடியாக அவங்க செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா, ஒரு வழக்கறிஞரை அணுகி இவங்க செக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அந்த செக்கினுடைய டீட்டெயில்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த செக்கினுடைய விவரங்களோட ஒரு வழக்கறிஞர் அறிவிப்பை வந்து அவருக்கு வந்து சட்டப்படி கொடுத்துடலாம். நான் இந்த மாதிரி ஸோ இந்த தேதியில் வந்து உங்களுக்கு ஒரு பூர்த்தி செய்யப்படாத கையெழுத்து மட்டும் போட்டிருக்கக்கூடிய ஒரு செக்கை வந்து கொடுத்துருக்குறேன், அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி என்னை மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க, அந்த செக்கை வந்து சட்டப்படி நீங்கள் ஒரு கடனுக்காக அது மாதிரி வாங்குறது சட்டப்படி தவறு, இருந்தாலும் அந்த செக்கை வந்து நீங்கள் பவுன்ஸ் பண்ணிவிடுவேன்னு சொல்லி போட்டு என்னை மிரட்டுறது வந்து சட்டப்படி தவறு, அதுக்காக நான் உங்கள் மேலே கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கோம், அந்த செக்கை வந்து நீங்கள் இமீடியட்டாக எனக்கு வந்து திரும்ப ஒப்படைக்கணும், இந்த செக்கை வந்து எந்த விதமான ஒரு அமௌண்ட்டை நான் குறிப்பிடப்படாமல் நான் கொடுத்துருக்குறேன், இந்த தேதியில் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு சட்டப்பூர்வமான ஒரு வழக்கறிஞர் கடிதத்தை வந்து அனுப்பலாம். ஒரு 15 டேஸ் டைம் போட்டு 15 நாளுக்குள்ளே நீங்கள் திரும்ப ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வழக்கறிஞர் அறிவிப்பு அனுப்பினோம்னா பின்னாடி அவர் வந்து செக் பவுன்ஸை வந்து பண்ணி சட்ட நடவடிக்கை எடுக்கும்போது அதில் கொண்டு வந்து நம்ம சைடு எவிடன்ஸை ஆதாரமாக அதை கொண்டு போய் நம்ம கொடுக்கலாம். அதனால் அது ஒரு சட்டப்பூர்வமான ஒரு பாதுகாப்புக்காக உடனடியாக அவங்க வந்து எடுக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம் நாங்கள் உடுமல்பேட்டையிலேருந்து கால் பண்ணுறோங்க மேடம். ஓகே சார். மேடம் இப்போ ஒரு கம்பெனியில் நம்ம ஒரு வண்டியோ இல்லை ஒரு மொபைலோ வந்து நம்ம எடுத்துடுறோம், ஒரு கம்பெனியில் வந்து கொடுக்குறாங்க. ஓகே.
அவங்க எந்தோட ஆதாரமும் எந்த ஒரு ஷூரிட்டியும் இல்லாம அவங்க ஓகே பண்ணி இஎம்ஐ போட்டு கொடுத்துட்றாங்க. ஓகே. அவங்க போட்டு கொடுத்த பின்னாடி நம்ம இப்போ ஒரு 10 மாசம் டிவி போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 10 மாசம் நம்ம வந்து பேங்க்ல அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்ல கட்டிடுறோம். ஓகே. அந்த அப்படி கட்டிட்டு இருக்கும்போது ஒரு மாதம் தவறி, அதாவது 2 நாள், அதாவது 2ஆம் தேதின்னு நம்ம ஒரு டைம் கொடுத்து அவங்க கட்ட 2ஆம் தேதி கட்ட சொல்லிடுறாங்க. அது தவறுறது. அப்ப தவறுது அப்படின்னா அந்த 1ஆம் தேதிக்கு போட்டாதான் 2ஆம் தேதி அவங்களுக்கு வந்து பேங்க் மூலியமா போகும். ஓகே. நம்ம அந்த தேதி போட முடியலன்னா 2ஆம் தேதி கடந்துருச்சுன்னா 3ஆம் தேதி வந்து டெபிட் சார்ஜ் அந்த பக்கம் 750 ரூபா, பேங்க் சைடு 750 ரூபா. அப்ப இது வந்து 1500 ரூபா வருது. ஒரு மந்த் ஒரு அமௌண்ட் ஒரு டியூ கட்டலைன்னா 1500 ரூபா பெனால்ட்டியா வருது. புரியுது சார். இது வந்து எப்படி மேடம் சாத்தியமாகும்? இப்போ இன்ட்ரெஸ்ட் நீங்க வட்டி விகிதத்தை வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப இப்போ டாக்குமெண்ட் செலவு, இந்த பத்திர செலவு, 100 ரூபா செலவு இந்த மாதிரி கொடுத்துடுறீங்க. ஆனா இது வந்து இது சூரிட்டியில வந்து நம்ம வந்து ஒரு எளிமையான ஒரு மக்களுக்கு வந்து இது எடுக்கும் போது இது எப்படி நம்ம எடுத்துக்க முடியும், எப்படி கட்ட முடியும்? புரியுது சார். உங்க கேள்விக்கு வந்து நம்ம வழக்கறிஞர் ஆன்சர் பண்ணுவாங்க. தீபன் சார் எடுத்து சொல்லிடுங்க சார். சார் இப்போ அந்த பர்டிகுலர் ஃபினான்சியர் இருக்காங்கல்ல சார், அவங்க வந்து ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்கா இல்லை ஒரு பெரிய பேங்க்கா இல்லை ஒரு சின்ன ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி, ஒரு மணி லெண்டர் மாதிரியா, சின்ன ஆளா, என்ன மாதிரி இருக்கும்? வேர்ல்டு ஃபுல்லாவே நமக்கு இருக்கு. வேர்ல்டு ஃபுல்லாவே வந்து நல்ல பிரபலமான கம்பெனி பேரு தான். சரி, அது வந்து ஒரு சார் அது வந்து ஒரு நேஷனலைஸ்ட் பேங்க் கிடையாது, கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. சரி, அப்போ அவங்க ஒரு மணி லெண்டர். ஸோ முதல்ல வந்து மணி லெண்டர்னு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு லைசன்ஸ் ஹோல்டராக இருக்கணும் அவங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆனால் லைசன்ஸ் ஹோல்டராக இல்லைனா கூட இப்போ வந்து நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஃபினான்ஸ் அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு நீங்கள் வட்டி கட்ட சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உங்கள் வட்டி வந்து அவங்க கொடுக்குற உங்கள் மேலே செலுத்தக்கூடிய வட்டி ரொம்ப அதிகமான ஒரு வட்டி. இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பெனால்ட்டி சார்ஜஸ் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு லோன் அக்ரிமெண்ட் வந்து என்டர் பண்ணியிருப்பீங்க. நீங்க அந்த மாதிரி இல்லைங்க, அந்த மாதிரி எந்த டாக்குமெண்ட்டுமே என்டர் பண்றது இல்ல. சரி, ஓகே. எந்த லோன் அக்ரிமெண்ட்டும் இல்லாத ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி உங்களுக்கு அதிக வட்டி வந்து ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டியோ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோ, அதாவது அசையும் அசையா சொத்து எதுவாக இருந்தாலும் சரி, ஒருத்தங்க வந்து பணம் கொடுத்துருக்கக்கூடிய சமயத்தில் அவங்க வந்து அதிக வட்டி அவங்க கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. அவங்க மேலே நீங்கள் வந்து இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, அதாவது மணி லெண்டர்ஸ் ஆக்ட் படி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இன்ஸ்பெக்டர் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? அங்கேயும் நீங்கள் வந்து ஆர்டிஓ கிட்ட ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் புகார் கொடுக்கலாம். அப்படி இல்லை இது ரொம்ப அதிகமான எக்ஸார்பிட் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களோட லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட் இருப்பாங்க, அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து டைரெக்டாகவே ஒரு புகார் செய்யலாம் எக்ஸார்பிட் இன்ட்ரெஸ்ட் ஆக்டில், சரிங்களா? இது போக வந்து எனக்கு அப்படி ஒரு கிரிமினல் வழக்காக ஆக்கணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது சார், எனக்கு வாங்கின பணத்துக்கு நான் திருப்பி வட்டி மட்டும் கட்டினா போதும் நினச்சிங்கன்னா, இந்த சரியான வட்டியை நான் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மணி ரெக்கவரி சூட் ஃபைல் பண்ணக்கூடிய சிவில் ஜூரிஸ்டிக்ஷன் கோர்ட்டில், அந்த உங்கள் ஊர் என்ன ஊரோ அந்த ஊரோட சிவில் கோர்ட்டில், லோயஸ்ட் சிவில் கோர்ட்டில் தான் ஃபைல் பண்ணணும். அந்த இடத்துல நீங்கள் அதை டெபாசிட் பண்ணி மாதம் இந்த வட்டியை நான் கட்டி கூட நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணலாம். இதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஓகே சார், நம்ம கூட காலர்ஸ் இணைஞ்சிருக்காங்க சார், பேசிடலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் பாண்டியன், சீப்பாலக்கோட்டை, தேனி மாவட்டத்திலிருந்து பேசுறேங்க. ஓகே சார். நான் ஒரு பிரைவேட் பேங்க்ல வந்து லோன் வாங்கியிருந்தேன். ஓகே. அது மாசம் 32,848 ரூபா கட்டிட்டு இருக்கேன். இப்போ ரிசர்வ் பேங்க்ல இருந்து வந்து 0.25% 3 தடவை கம்மி பண்ணாங்க, ஜாஸ்தி பண்ணாங்க. அப்போ உடனே 120 மாசத்துக்கு வந்து 135 மாசமா 15 மாசம் என்னை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அந்த இஎம்ஐ. ஓகே. இப்ப ரிசர்வ் பேங்க்ல இருந்து 0.25 3 டைம்ஸ் கம்மி பண்ணிட்டாங்க. ஆனா அது சம்பந்தமா என்ன சார், நான் வந்து முதல்ல வந்து ஜாஸ்தி பண்ணும்போது நீங்க 15 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க, இப்ப கம்மி பண்ணதுக்கு அப்புறம் ஏன் நீங்க கம்மி பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்டேன். இதெல்லாம் வந்து அங்க அவங்க முடிவு பண்ணணும், நாங்க முடிவு பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லாத பதில் சொல்றாரு. ஓகே. அதுக்கு நான் என்ன மேடம் செய்யணும், எப்படி யாரை போய் பார்க்கணும், என்ன இது பண்ணணும்? ஓகே சார், உங்க கேள்விக்கு வந்து நம்ம வழக்கறிஞர் ஆன்சர் பண்ணுவாங்க. யோகேஸ்வரன் சார் எடுத்து சொல்லிடுங்க சார். கண்டிப்பாக சார். ரொம்ப நன்றி. நீங்கள் உடனடியாக என்ன பண்ணலாம், இப்போ அந்த சம்மந்தப்பட்ட அந்த வங்கிக்கு வந்து நீங்கள் எழுத்துப்பூர்வமான ஒரு
கடிதத்தை அனுப்பலாம், கோரிக்கை லெட்டர் வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ரிசர்வ் பேங்க்கில் வந்து இது கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் வந்து எனக்கு என்னுடைய அந்த கணக்கில், வங்கி கணக்கில் வந்து எதுக்காக அதை அமல்படுத்தலை அப்படின்னு கேட்டு நீங்கள் ஒரு கடிதத்தை அவங்களுக்கு எழுத்துப்பூர்வமான கடிதமாக ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டோட ஒரு ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் கார்டோடு நீங்கள் அனுப்புங்க. அதை அவங்க வந்து திரும்ப அவங்க அதுக்குண்டான ப்ராப்பரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் விளக்கத்தை வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். சப்போஸ் அவங்க கொடுக்கலன்னும் போது நீங்கள் கொடுத்த அந்த கடிதத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்க மேலே வந்து பேங்கிங் ஆம்புட்ஸ்மேனில் வந்து புகார் தெரிவிக்கலாம். நான் இந்த மாதிரி விளக்கம் கேட்டு எனக்கு இந்த சோன்ஸோ டேட்லேயே நான் அனுப்பியிருக்கேன், எனக்கு இது எந்த விதமான ஒரு விளக்கமும் கொடுக்கல, அதை எனக்கு அவங்க கம்மி பண்ணி கொடுக்கல, அதனால் அவங்க மேலே பேங்கிங் ஆம்புட்ஸ்மேன் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்தீங்கன்னா அந்த புகாரை வந்து அவங்க கண்டிப்பாக விசாரித்து நடவடிக்கை எடுப்பாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம நெக்ஸ்ட் காலர்கிட்ட பேசிடலாம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சண்முகம், பாண்டிச்சேரி. ஓகே சார், சொல்லுங்கள் சார். மேடம், இப்போ நாம் வந்து ஆக்சுவலி பர்சனலாக நம்ம வந்து எனக்கு வந்து தேவைங்கும் போது ஒரு அமௌண்ட் வந்து ஃபினான்ஷியலாக ஒரு 2.5 to 2 பைசாங்கிற மாதிரி ஒரு இடத்துல வட்டிக்கு வாங்கிட்டு இருந்தேன். ஓகே. அந்த இடத்துல வந்து இங்கே தெரிஞ்சவங்க, அறிமுகமானவங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கும் தேவை, நீங்கள் கொஞ்சம் வாங்கி கொடுங்க, நாங்கள் ஒரு 1.5 months 2 months கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 lakhs கேட்டாங்க. ஓகே. அது 3 lakhs கொடுத்தது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க நம்ம வாங்கி கொடுக்குறவங்க கிட்ட வந்து அவங்க வந்து ஆர்டிஜிஎஸ் இந்த மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் பண்ணுவேன்னு சொல்லும்போது, ஓகே, இல்லை எங்களுக்கு கேஷாக தான் தேவை, நீங்கள் வந்து கேஷ் தான், ஒன்றும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, கேஷ்னா நீ தான்ப்பா ஃபுல் அண்ட் ஷூரிட்டின்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க, பணம் கொடுத்தாங்க. ஓகே. அப்போ நான் ஃபுல்லாக கேஷ் எடுத்துகிட்டு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ், நம்ம வீட்டில் சிசிடிவி இருக்கிறதுனால சிசிடிவி மூலமா அது வழியாக அதை எவிடன்ஸுக்காக அந்த பேமெண்ட் வந்து கொடுத்துட்டேன் நான். 3 lakhs. இது என்னாச்சு, 2.5 years ஆகுது மேம். இது ஆக்சுவலா என்னாச்சுன்னா, இப்போ வந்து அவங்க அதை வாங்கி நம்மகிட்ட கம்மியான வட்டிக்கு வாங்கி வெளியே வந்து அவங்க 10 காசு 15 காசு வட்டிக்கு கொடுத்ததா ஒரு கேள்வி. புரியுது. அவங்க கொடுத்ததும் அவங்க என்ன பண்ணாங்களோ வாங்க முடியல, என்னன்னு தெரியல, அவன் ஏமாத்திட்டான்னு தெரியல. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து அமௌண்ட் வந்து அவங்க கொடுக்கறதுக்கு என்ன சொல்றாங்க, இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கல. அந்த இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கலங்கும் போது அவங்க அந்த அமௌண்ட்டை வந்து நான் இப்போ என்னால் தர முடியாது, வந்து நான் ஏதோ மாசம் ஒரு 1000 1500 இப்படிதான் தருவேன், லம்சம் அமௌண்ட் 3 lakhs இப்படிதான் சொல்ல வராங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாங்கிறது தெரியல. என்னன்னா இப்போ வந்து நான் பணம் வாங்கி கொடுத்தவங்க, நீ தான் இதுக்கு ஷூரிட்டி, எங்களுக்கு தெரியாதுப்பா, நாங்க வந்து ஆன்லைன் பண்ணியிருந்தா இப்போ நாங்களே ஸ்டெப் எடுக்கலாம், ஆக்ஷன் எடுக்கலாம், புரியுதா அப்படின்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு அன்அபிஷியல் அப்ரூவ்டா ஒரு 2 பிளாட்டோடைய டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்காங்க என்கிட்ட. ஓகே. அதை கொடுத்துருக்காங்க. பட் ஒரு ப்ராமிசரி நோட்டுல அந்த ஃபேமிலி வந்து சைன் பண்ணியிருக்கு. ஆனா அது வந்து ஃபில் பண்ணல, எதுவுமே வந்து டாக்குமெண்ட் வந்து அதுல வந்து மேட்டர் வந்து ரைட் பண்ணல. அதுல ஓகே ஓகே இததான் வந்து நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. பட் இப்போ வந்து 2.5 years ஆச்சு, இன்ட்ரெஸ்டும் கொடுக்கல, அந்த அமௌண்ட்டும் வந்து அப்படியே இருக்கு. அந்த பையன் வந்து சென்னையில வந்து இருக்காரு, அவர் போயிட்டாரு. அவங்க ஃபேமிலி வந்து கேட்டா அவனை கேட்கணும், அவங்களும் மாத்தி வந்து ஒரு ட்ரஸ்டடான ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டேன்றாங்க. இதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? நீங்க என்னன்னா புரியுது சார், உங்க கேள்விக்கு வந்து நம்ம வழக்கறிஞர் ஆன்சர் பண்ணுவாங்க சார். தீபன் ராஜ் கொஞ்சம் எடுத்து சொல்லிடுங்க. ஓகே சார். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அவங்க பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிறது வந்து ஒரு இல்லீகலான ஒரு விஷயம் தான், சரிங்களா? யாரு நீங்கள் பணம் வாங்கி கொடுத்துருக்கீங்க இல்லையா, அவங்க வந்து அதிக வட்டி விடுறாங்கனாலே அது அகேன்ஸ்ட் தி லா தான், சட்டத்துக்கு வந்து அது வந்து அகேன்ஸ்டான ஒரு விஷயம் தான். பட் நீங்கள் வந்து இந்த இடத்துல கேரண்டராக நின்றுட்டீங்க. இப்போ அவங்க ரீபே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களா? அவங்க வந்து இப்போ வந்து ஒரு காரணம் சொல்றாங்க, வேலை இல்லை. அவங்க அவைலபிளாக இருக்காங்களா இல்லை அப்ஸ்காண்டிங்காக இருக்காங்களா? இல்லை, அவைலபிளாக இருக்காங்க. அவைலபிளாக இருக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, இப்போது அந்த பர்டிகுலர் லெண்டார் இருக்காங்க இல்லையா, மணி லெண்டாரு, அவங்கள வந்து அவங்கக்கிட்ட செக்யூரிட்டி டாக்குமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ செக்யூர்டாக தான் இருக்குது லோனு. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு சிவில் லாயரை வச்சு ஒரு நோட்டீஸ் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாப்டர் சூட்டுன்னு இருக்குது, ப்ரொனோட் இருக்கிறதுனால சிவில் ப்ரொசீஜர் கோடில். ஸோ அதில் வந்து சம்மரி ட்ரையல் தான், அது 6 மாதத்தில் முடிஞ்சிடும். அதில் நீங்கள் பண்ணலாம். ப்ளஸ் அது மூலயமா நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்குது, அந்த சொத்தை நீங்கள் அட்டாச்சும் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அது மூலயமா நீங்கள் உங்கள் பணத்தை ரெக்கவர் பண்ணிக்கலாம் சார்.
இல்ல சார், இப்போ இதுல என்ன ஒண்ணுன்னா, இப்போ அவங்க வந்து என்ன பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருக்கு இந்த பார்ட்டி. அந்த மாதிரி பிளாக்மெயில் பண்றாங்க, மிரட்டுறாங்க அப்படின்னா நீங்க இவங்க பணத்தை வந்து கட்டுறதுக்கு தயாரா இருக்கிறாங்கன்னா அது வந்து உங்களுக்கு மணி லாண்டர்ஸ் ஆக்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அஃபென்ஸு. ஸோ அப்போ நீங்கள் வந்து அந்த லோயஸ்ட் சிவில் நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் போயிட்டு வந்து அந்த பணத்தை கட்டுறேன்னு சொல்லி ஒரு பெட்டிஷனை போட்டு அங்கே டெபாசிட் பண்ணிடலாம், கோர்ட்டில் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம நெக்ஸ்ட் காலர்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோம்மா, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் செய்யார்லேருந்து கூப்பிட்றேம்மா. நான் சொல்லுங்கம்மா. இந்த மகளிர் குழுவில் வந்து லோனு வாங்கி 12 வருஷம் ஆகுது. ஓகே. அவங்க பிரதி 1 2 இறந்துட்டாங்க. இப்போ தலைவரமாக தான் இருக்கிறது. ஓகே. அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. நான் எப்படி கட்டுறது அதை? அம்மா கொஞ்சம் திருப்பி சொல்லுங்கம்மா. அம்மா கொஞ்சம் கிளியரா இல்ல, உங்க வழக்கு வந்து கொஞ்சம் திருப்பியும் தெளிவா சொல்லுங்க. குழு மகளிர் குழு இது 12 வருஷம் ஆகுது லோன் வாங்கி. ஓகே. 12 வருஷம் ஆகுது. இப்போ அவங்க 2 பேர் இல்ல, பிரதி 1 2 இல்ல, தலைவர் தான் இருக்கிறது. இப்போ 10 லட்சம் ரூபாய் கட்ட சொல்லி நோட்டீஸ் அனுப்பிக்கிறாங்க. எனக்கு எப்படி கட்டுறது நானு? நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஏரியாவில் இருக்கக்கூடிய பேங்க்கில் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு அதில் வந்து நீங்கள் நிதி வாங்கியிருக்கீங்க. 10 பேர் சேர்ந்து வந்து நிதி வாங்கிட்டு அதுக்கு ஒரு தலைவர் ஒருத்தங்க இருந்திருக்காங்க, கரெக்டுங்களா? உங்கள் தலைவரோட பொறுப்பு வந்து எல்லார்ட்டுமே கலெக்ட் பண்ணி கட்ட வேண்டியது. நீங்கள் 4 லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்க, இன்றைக்கி நீங்கள் வரல. நீங்கள் வந்து போய் அந்த பேங்க்கை நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த நோட்டீஸ் என்னைக்கு உங்களுக்கு அப்பியரன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த டேட்டுக்குள்ளே வந்து அப்பியர் ஆகுங்க, இல்லை ஏதாவது பணத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? நீங்கள் போய் அந்த பேங்க் மேனேஜரை ஃபஸ்ட்டு பாருங்கள். உங்களோட குழுவோட தலைவி இருக்காங்க இல்லையா, தலைவியோ தலைவரோ யார் அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்போட தலைவி இருப்பாங்க. தலைவியே நீங்கள் தானா? சரி, ரைட்டு. ஒன்றும் இல்லை மேடம், நீங்கள் போங்க, நீங்கள் போயிட்டு மேனேஜரை பாருங்கள். உங்களுக்கு 1 டைம் செட்டில்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், லோகாதாரத்தில் வச்சு இந்த மாதிரி மேட்டர்ஸ் செட்டில் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து போய் மேனேஜரை வந்து போய் தைரியமாக போய் மீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஏதாவது கன்செஷன் பண்ணுங்கள் சார், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஹையர் அஃபீஷியல்கிட்ட பேசி எங்களை ஃபெசிலிட்டேட் பண்ணி எங்களுக்கு பண்ணுங்கள், நஷ்டமாயிடுச்சு நாங்கள் பண்ண பிஸ்னஸில் அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்துப்பூர்வமாக ஒரு ரிப்ளை லெட்டர்ஸும் அதுக்கு கொடுத்துட்டு ஏதாவது 1 டைம் செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு ட்ரை பண்ணுங்கம்மா மேனேஜர் அன்னைக்கு, சரிங்களா? நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ ஹலோம்மா, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? அம்மா, என் பேர் விஜயாம்மா. நான் சர்மா நகர்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகேம்மா. எனக்கு வந்து நான் தேடுகிட்ட 3 லட்ச ரூபா வாங்கியிருக்கிறேம்மா. ஓகே. அது வந்து நான் வாங்கி 20 வருஷம் ஆகுது. எங்கள் அம்மா இருக்கும்போது வாங்குது. அவன் வந்து என்கிட்ட கையெழுத்தெல்லாம் வாங்கிக்கினாம்மா. ஓகே. கையெழுத்தெல்லாம் வாங்கிக்கணும், ஏதோ எம்மோடியோ ஏதோ பண்ணி வச்சுட்டான். நான் இறந்துட்டான். அவன் அப்படியே 3 லட்ச ரூபாய்க்கு அப்படியே எடுத்துக்கிற மாதிரி. ஓகே. அதனால இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாகுதுமா. இல்லைன்னா 10 லட்ச ரூபாய் வட்டி கொடுன்றான். இதுக்கு என்ன பண்றதுமா? எனக்கு வயசு இருக்குமா. ஓகேம்மா, உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் ஆன்சர் பண்ணுவாங்க. யோகேஸ்வரன் சார் எடுத்து சொல்லுங்க சார். அம்மா, நீங்கள் உங்களுக்கு உங்கள் பேரில் வந்து சொத்து இருக்குங்களா? அந்த என் பேர்ல இல்லை, அம்மா பேர்ல இருந்து இன்னும் மாறல. இன்னும் என் பேருக்கு உங்கள் மதர் இருக்காங்களா? எங்க அம்மா இறந்துட்டாங்க. 20 வருஷம் ஆகுது. ஓ, அவங்க பேரில் உள்ள சொத்துக்கு எம்ஓடி நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்களா? ஆமா ஆமா, எனக்கு தெரியாத நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். எப்போ கொடுத்தீங்க? அது கொடுத்து ஒரு 20 வருஷம் ஆகுது ஐயா. நான் நீங்கள் எம்ஓடியில் கையெழுத்து போட்டு கொடுத்தே 20 வருஷம் ஆகுதுங்களா? ஆமா ஆமா ஐயா. ம். இப்போ உங்களுக்கு நோட்டீஸ் எதனா அனுப்பிச்சிருக்காருங்களா? நோட்டீஸ்லாம் அனுப்பல. 10 லட்ச ரூபாய் கட்டு, இல்லைன்னா நான் இருக்கிற வரைக்கும் அந்த சொத்து இருக்குமா. நான் இறந்த பிறகு அவன் தான் கார்டியன் போட்டு எடுத்துக்குவான் நான் சொத்து வீடு இல்லை இந்த அப்படின்னு சொல்றான் ஐயா. ஓகே, எம்ஓடி போட்டிருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு இல்லையா? அதை வந்து நீங்கள் வந்து வில்லங்க சான்றிதழ் ஈசி போட்டு பார்த்தீங்களா? அது உங்களுடைய சொத்துல வந்து காமிக்குதுங்களா? பார்த்தா என் பேர்ல தான் இருக்குது. ஆனா 3 லட்சம் கடன் தான் போட்டு வச்சிருக்குது. ஓ, அந்த ஈசியில் வந்து அந்த கடன் தொகை வருதுங்களா? ஆமா, வருது. சரி. இப்போ நீங்கள் அதுக்கு திரும்ப ஏதாவது கடன் கொடுத்து அந்த இதை செலுத்திருக்கீங்களா? இது வரைக்கும் கடன் திரும்ப செலுத்திருக்கீங்களா? நான் வந்து அவன் வந்து 3 பைசா வட்டிக்கு என்ன கேட்டான் காசு. 1 வருஷம் வரை என்னால கட்ட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எங்களுக்கு வேலை இல்லை, ஒன்றும் இல்லை. நாங்க ரொம்ப எனக்கு கால் நகர்ந்து போய் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போனதுனால கொஞ்சம் அப்படியே விட்டுட்டேன். நான் கட்ட முடியாது. இப்போ வந்து ரோட்ல வந்து சண்டை போடுறான். வித்துருன்னு எங்களை வந்து டார்ச்சர் பண்றான் அவன்.
ஓகே ஓகே ஓகே. ஆ இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது தமிழ்நாடு அரசு இப்போது ரீசெண்டாக கொண்டு வந்திருக்கிற 2025 இந்த கடன் கொடுப்பவருடைய அந்த நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம்னு ஒரு சட்டம் வந்திருக்கு. அந்த சட்டத்தில் வந்து நீங்கள் அவங்க மேலே வந்து புகார் தெரிவிக்கலாம். சரிங்க ஐயா. இந்த மாதிரி என்னுடைய அந்த கடன் தொகை வந்து ஆல்ரெடி நான் திரும்ப செலுத்தியிருக்கேன், ஆனால் என்னை வந்து இப்போ திரும்ப 10 லட்ச ரூபா வரைக்கும் கடன் இருக்குது, அதை வந்து திரும்ப செலுத்தணும்னு சொல்லி என்னை வந்து இது மாதிரி டார்ச்சர் பண்ணுறாருன்னு சொல்லி அந்த சட்டத்தின்படி நீங்கள் அந்த ஒரு ரெவென்யூ தாலுக்குலேயும் இருக்கக்கூடிய அந்த ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்னு இருப்பாங்க, அந்த சட்டப்படி ஒரு வழக்கறிஞர் அன்னைக்கு அந்த சட்டத்தின்படி நீங்கள் அவர் மேலே வந்து ஒரு புகார் தெரிவிக்கலாம். சரி. ஐயா புரியல? ஸ்டேஷனுக்கு தான் போகணுமா? இல்லை, போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வழக்கறிஞர்கிட்ட போனீங்கன்னா இப்போ அந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய அந்த சட்டத்தின்படியே அதுக்குன்னு தனியாக ஒரு அதிகாரியை நியமிச்சிருக்காங்க, அந்த அதிகாரிகிட்ட வந்து புகார் கொடுக்கலாம். சரிங்க சரிங்க சார். அது எங்கே போய் கொடுக்கணும் சார்? நீங்கள் ஒரு வழக்கறிஞரை அணுகுனீங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் ஒரு வட்டத்தில் உங்களுடைய தாலுக்கு ஒரு அதிகாரி ஒரு நியமிச்சிருப்பாங்க, அந்த அதிகாரிகிட்ட நீங்கள் அந்த புகார் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு நீங்கள் வழக்கறிஞரை அணுகுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு அந்த புகார் வந்து கொடுத்து நடவடிக்கை எடுத்து கொடுப்பாங்க. நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ. ஹலோ சார், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் ரவி, அப்படின்னு பேசுகிறேங்க. ஓகே, சொல்லுங்கள் மேடம். எனக்கு ஒரு டவுட்டு. நான் ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் ஹவுஸ் லோன் வாங்கியிருந்தேன். ஹவுஸ் லோன் வாங்கியிருந்ததுல என்ன பண்ணாங்க, அந்த ஆர்பிஐவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணாங்கல்ல, அப்போ அவங்க கம்மி பண்ணுறது சொல்கிறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்ம தெரிஞ்சுட்டு போய் கேட்டோம்னாக்கா ஓகே கம்மி பண்ணலாம், நீங்கள் அந்த பிரின்சிபலுக்குலேருந்து இதில் இஎம்ஐ கம்மி பண்ணுறீங்களா இல்லை டூரேஷன் கம்மி பண்ணிக்கலாம்னு கேட்குறாங்க. சரி ஏதோ பண்ணிட்டோம்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க. 300 கட்டுங்க, 500 கட்டுங்க, 600 கட்டுங்க. அந்த 300 500 எதுக்கு கட்ட சொல்லலாம்னு தெரியல. அதுக்கு எந்த ரிசிப்டும் கிடையாது. ஓகே தீபன் ராஜ் சார், ஆக்சுவலி இந்த இஷ்யூ வந்து நிறைய பேருக்கு இருக்கு. இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா வந்து பேங்க் டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. இல்லை, ஆக்சுவலாக வந்து அக்ரிமெண்ட்லேயே வந்து உங்களுக்கு ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட், ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் 2 கான்செப்ட் இருக்குது. ஸோ இவங்க எந்த மாதிரி ஒரு லோன் டேர்முக்கு வந்து ஃபஸ்ட்டு போயிருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம இதை வந்து ஃபர்தராக வந்து சொல்ல முடியும். பட் இதுக்கு முன்னாடி காலர் கூட சார் வந்து இதே சர்க்கம்ஸ்டன்ஸ் தான் சொல்லியிருந்தார். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த வித அமௌண்ட் நீங்கள் கட்டினாலும் சரி பேங்க்கில், அது வந்து ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டராக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண மனிதன் இருந்தாலும் சரி, ரெசிப்ட் வந்து மஸ்ட்டு. எந்த பணம் கொடுத்தாலும் ரெசிப்ட் கண்டிப்பாக நம்ம வாங்கினா தெரியும். ரெசிப்ட் கொடுன்னு கேட்டு வாங்குற ரைட் வந்து அந்த கஸ்டமர்ஸ்க்கும் அந்த பர்டிகுலர் பாரோவருக்கும் கண்டிப்பாக இருக்குது. இப்படி சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா அந்த பர்டிகுலர் கன்சர்ன் பர்சனுக்கு ஒரு லெட்டர், ரெப்ரசன்டேஷன் லெட்டர் கொடுத்துட்டு பை வே ஆஃப் ஆர்பிஐடியோ இல்லை நேராக போய் கொடுத்துட்டோ இல்லை அவங்க ஹையர் அஃபிஷியல்கிட்டே போய் சொன்னாங்கன்னா அதுக்கு ஆக்ஷன் எடுத்துருவாங்க. அண்ட் அதே நேரத்தில் அவருக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருவாங்க கண்டிப்பாக பேங்க்கில். ஓகே சார், ஆக்சுவலி அதான் சொன்னேன், இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதிகமாகும் போது வந்து பேங்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இது குறைஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம போய் ஸ்டெப் எடுக்கணும், நம்ம இனிஷியேட் பண்ணணும். அது ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியாது. அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக எடுத்து சொல்லிடுங்க சார். இல்லை, நாம தான் வந்து we have to be beware. நம்ம வந்து we have to follow. நமக்கு வந்து யாரும் இன்டிமேட் பண்ண மாட்டாங்க, பேங்க்லேருந்து நமக்கு எந்த வித மெசேஜும் நமக்கு வர்றதில்லை. பட் இதெல்லாம் சப்சிக்வெண்ட்டாக இனிஷியேஷனாக அவங்களாம் பண்ணால் இட் வில் பி a பெட்டர் திங். ஏன்னா பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பிஸ்னஸ் தானே. அஃப்கோர்ஸ் வந்து they have to have more customers. அவங்க இன்ட்ரெஸ்ட் இட்ஸ் a பிஸ்னஸ் தான். ஸோ அதனால் வந்து நாம தான் வந்து ப்ரூடெண்ட்டாக வந்து பண்ணணும். பட் இஃப் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து சப்போஸ் ரெடியூஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இட் இஸ் நம்ம சைடில் ரெப்ரசன்டேஷன் கொடுத்து we can bring it to the actual interest levied as per the RBI guidelines. ஓகே சார், ஆக்சுவலி இந்த கடன் கொடுக்குறவங்க அதிகமாக வட்டி வாங்கினாங்கன்னா அவங்க மேலே ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் அல்லது ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமா சார்? கண்டிப்பாக. அதாவது நான் ஏற்கனவே சொன்னது தான், இப்போ வந்து ஒருத்தங்க எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து 1 லட்சம் கொடுத்தோ இல்லை 2 லட்சம் கொடுத்துட்டோ எனக்கு 5 வட்டி கொடு 3 வட்டி கொடு இப்படிலாம் வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணி மொலாஸ் பண்ணி வயலன்ஸாக ரொம்ப பிஹேவ் பண்ணி நம்ம ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணாங்கன்னா அப்போ அவங்க மேலே வந்து டைரெக்டாக அந்தந்த பர்டிகுலர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போயிட்டு நாம் ஒரு ரிட்டனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அவங்க மேலே. ஸோ அவங்க மேலே வந்து கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுத்தப்படும். அதுக்கு பனிஷ்மெண்ட்டும் அப் டு 3 years இருக்குது. ஸோ 3 வருஷம் வரைக்கும் தண்டனை இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் வாங்குறவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரே சிங்கிள் அட்வைஸ் என்னென்னா, முன்னாடி இருந்த காலகட்டத்தோட இப்போ அவேர்னஸ் ஜாஸ்தி ஆகிட்டு வர்றதுனாலையும் இப்போது எல்லாருமே சோஷியல் மீடியாவுக்கு எக்ஸ்போஸ்டாக இருக்கிறதுனாலையும் வந்து
நாம் ஒருத்தவங்க கிட்ட ஒரு வட்டி வாங்குறோன்னா அது பேங்க் இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கி ரீசனபிளாக இருந்தால் அவங்களும் அசல் கரெக்டாக கட்ட போகிறாங்க. இதான் பிஸ்னஸாக வச்சு 5 வட்டி 10 வட்டி மீட்டர் வட்டி கந்து வட்டின்னு போட்டு நம்ம பண்ணுறதுனால இனிமேல் அது நடந்துச்சுன்னா சிவியரான ஆக்ஷன்ஸ் வந்து பை ஃபைலிங் ஆஃப் அ கம்ப்ளைண்ட் பிஃபோர் த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து நீங்கள் எடுக்கலாம். ஓகே ஓகே சார். ஈவன் வந்து சம்டைம்ஸ் வந்து சூசைட் கூட வந்து ஒரு சில பேர் வந்து பண்ணிடுறாங்க இந்த மாதிரி கந்து வட்டி விட்டு. பெரிய பெரிய நிறைய பேர் சொல்ல விருப்பப்படலை, பட் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸு இவங்களாம் கூட வந்து பணத்தை வந்து சினிமாவில் போட்டு வட்டி மாட்டிக்கிட்டு சூசைடே பண்ணி இறந்துருக்குறாங்க. ஸோ இதுக்கெலாம் வந்து அஃபென்ஸ் வந்து இப்போ இருக்குது. ஆமாம், அவங்க they will be punishable under criminal laws. Abetment to suicide they will be punishable. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். கால் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தெளிவாக ஆன்சர் பண்ணுங்க சார். தேங்க்யூ யோகேஸ்வரன் சார் அண்ட் தேங்க்யூ தீபன் ராஜ் சார். Until then, this is Neela signing off. இது சட்டம் ஒரு வகுப்பறை.